ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா MIUI 12.5 என்ஹான்ஸ்டு அப்டேட் வந்து எந்தெந்த மொபைலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்டு எந்தெந்த மொபைலுக்கு இன்னும் வந்து ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்க Xiaomi தரப்புலேருந்து அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளுடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிவ்அவே நம்ம நடத்தி நம்ம கிவ்அவே கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நம்முடைய சேனலில் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட்டை வந்து உங்கள் கமெண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், MIUI 12.5 ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிவைஸில் வந்து ரோல்ட் அவுட் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ஹான்ஸ்டு அப்டேட் அப்படின்னு வந்து புது அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த என்ஹான்ஸ்டு அப்டேட்டில் வந்து மெயின் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிக்விட் ஸ்டோரேஜ், ஆட்டோமைஸ்டு மெமரி, ஃபோக்கஸ்டு அல்காரிதம் அப்படின்னு இந்த 3 ஃபியூச்சரை வந்து மெயினாக வந்து கன்சிடர் பண்ணி அவங்க வந்து இந்த MIUI 12.5 என்ஹான்ஸ்டு அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற வகையில் வந்து இந்த அப்டேட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி Xiaomi தரப்பிலிருந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் தான் அது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா Redmi Note 9 Pro உதாரணத்துக்கு இந்த டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கே வந்து 12.5 அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து இந்த அப்டேட் கிடையாது. இது வந்து புதுசாக வர்ற அப்டேட் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 12.5 என்ஹான்ஸ்டு அப்டேட் அப்படின்னு வந்து கொடுக்க போகிறாங்களாமா. ஸோ இந்த MIUI 12.5 என்ஹான்ஸ்டு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 3 பேட்சாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க Xiaomi தரப்புலேருந்து. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. தென் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து செகண்ட் பேட்ச் வந்து இனிமேல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் பேட்சில் வந்து என்னென்ன டிவைஸ் இருக்குது, தேர்டு பேட்சில் என்னென்ன டிவைஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா MI 11 Ultra, MI 11 Pro, Redmi K40 Pro, Xiaomi 10s, MI 10, MI 10 Pro, Redmi K40, Redmi K30 Pro, MI Mix 4 அப்படிங்கிற இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்சாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 26 அன்றைக்கே வந்து ரிலீஸ் பண்ணி ஃபஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோடைய ஃபீட்பேக் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த MIUI 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷன் அப்டேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அந்த யூசர் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ அதுபடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த செகண்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா Redmi Note 8, Redmi Note 9 4G மாடலு, Redmi Note 9 5G மாடலு, Redmi Note 10, MI 10 Youth Edition, Redmi Note 9 Pro, Redmi Note 10 Pro அப்படிங்கிற இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்சாக வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த செகண்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்டோபர் 8 வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து இது கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துலேயும் அக்டோபர் எண்டுக்குள்ளே வந்து இந்த அப்டேட் வந்து இந்த செகண்ட் பேட்ச் மொபைல் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த செகண்ட் பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பேட்சில் வந்து என்னென்ன டிவைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா Redmi Note 7, Redmi Note 7 Pro, Poco F1 இந்த டிவைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் 3ல் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான டேட் வந்து இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல, ஏன்னா செகண்ட் பேட்ச் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தேர்ட் பேட்சுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் டேட் வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த அப்டேட் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன மொபைல் ரெட்மியில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை போக்கோவில் யூஸ் பண்ணுறீங்க, Xiaomiயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி இந்த MIUI 12.5 என்ஹான்ஸ்டு அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, நீங்கள் யூஸ் பண்ணினதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரெட்மி, Xiaomi, போக்கோ இந்த 3 மொபைல் யூஸ் பண்ணுற உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லா நண்பர்களுமே வந்து பார்த்திங்கன்னா
நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் அப்படின்னு வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதில்ல யூடியூப் தரப்புலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் அப்படின்னு வந்து கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்.